ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புது வீடு கட்டுபவர்களுக்கு ரூபாய் 3.5 லட்சம் உதவி தமிழக அரசின் கனவு இல்ல திட்டம் பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் புதிய வீடு கட்ட திட்டமிட்டு உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு நல்ல செய்தி வெளியாகி உள்ளது. கனவு இல்லம் ஸ்கீம் திட்டத்திற்காக தமிழக அரசு ரூபாய் 3500 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியின் மூலம் மாநிலம் முழுவதும் மேலும் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் வீடுகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான கான்கிரீட் வீடுகள் வழங்குவது முக்கிய இலக்காகும். 2030க்குள் குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய இந்த திட்டம் உதவும் என அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ஒரு வீட்டிற்கான மொத்த உதவித் தொகையாக ரூபாய் 3.5 லட்சம் வழங்கப்படும். இந்த தொகை ஒரே தடவையில் அல்லாமல் 3 கட்டங்களாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். மாவட்டம் மற்றும் ஊராட்சி வாரியாக வீடுகள் ஒதுக்கப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் குழுவினர் பொதுமக்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்று தகுதியின் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்வார்கள். இறுதியாக கிராம சபையின் ஒப்புதல் கிடைத்த பிறகே வீடு கட்ட அனுமதி வழங்கப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க சில முக்கிய தகுதிகள் உள்ளன. விண்ணப்பிக்கும் நபர் குடிசை வீட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். மேலும் வீடு கட்டப்பட உள்ள இடத்திற்கு சொந்த பட்டா இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 360 சதுர அடி இடம் இருக்க வேண்டும். சொந்தமாக கான்கிரீட் வீடு வைத்திருப்பவர்கள் அல்லது குடிசையில் ஒரு பகுதி கான்கிரீட் ஓடு ஆஸ்பெட்டாஸ் கூரை கொண்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். புறம்போக்கு நிலத்தில் குடிசை அமைத்தவர்கள் கூட இந்த திட்டத்தில் வீடு கட்ட முடியாது. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களில் வீடு கட்டப்படும் நிலத்தின் பத்திரம் நகல், ரேஷன் அட்டை, பட்டா மற்றும் சிட்டா, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரம், வருமான சான்றிதழ், முகவரி ஆதாரம், தொலைபேசி எண் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவை அடங்கும். விண்ணப்பங்களை அருகில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டுபவர்களுக்கு கட்டுமான செலவை குறைக்க அரசு சில உதவிகளையும் வழங்குகிறது. அரசு நிறுவனமான தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலம் சிமெண்ட் குறைந்த விலையில் வழங்கப்படும். அதேபோல் இரும்பு கம்பிகளும் குறைந்த விலையில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு மக்கள் தங்களது ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்தில் நிறைய 3500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் 2 லட்சம் வீடு கட்டியிருக்காங்க. இன்னும் 1 லட்சம் வீடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குது. இதில் சேல்ரி இவ்வளோதான், இன்கம் அப்படிங்கிறது ஒரு லிமிட் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கணும். சொந்த இடம் இருக்கணும், பட்டா நிலம் இருக்கணும், பத்திரம் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருந்தா கண்டிப்பாக அதில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.